Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். திருப்பவும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை தொடரப் போகிறோம். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், ராஜாக்களுக்குரிய காரியங்கள், உன்னதமான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். அவர் வார்த்தை எப்போ உண்மையானதா இருக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளை புரட்டும் விபரீதமும் இல்லை. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதை கொஞ்சம் ஆழமா ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், வாயின் வார்த்தைகள் எல்லாம் நீதியானவைகள் என்று சொன்னால் ஏதோ கர்த்தர் உண்மையை பேசுறார், நீதியானதை பேசுறார் என்று அதோடு நின்று விடவில்லை. அது என்ன சொல்லுகிறது? அவர் பேசுகிறபடி அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறபடி பேசுகிறார். அதான் இங்க பிரச்சனை. நிறைய பேசுவோம், ஆனா அதன்படி இருக்கிறது கிடையாது. கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ, எப்படி வாழ்கிறாரோ அதை பேசுறார், எப்படி பேசுறாரோ அப்படி வாழ்கிறார். பேசுறதும் நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் எப்படியா இருக்க வேண்டும்? ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசித்து நம்புவதும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் பேசுவதும் அறிக்கை செய்வதும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அதை திரிப்பது கிடையாது, மாற்றுவது கிடையாது. அவைகளில் புரட்டும் விபரீதமும் கிடையாது. அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறார். சிலர் ஒன்று சொன்னாங்கன்னா எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு 4 தடவை யோசித்து பார்க்கணும். எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க? ஏன்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லங்க, இந்த அர்த்தத்தில் சொல்றேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருப்பாங்க சிலர். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பேசும்போது டேப் தான் பண்ணும் போல இருக்குது. என்ன சொல்றாங்க? ஐயோ நான் அப்படி சொல்லியே, நான் இப்படி சொன்னேன்னுவாங்க நாளைக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையில புரட்டும் விபரீதமும் கிடையாது. அவர் மாற்றுகிறதில்லை. அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படியே இருக்கிறார், எப்படி இருக்கிறாரோ அப்படியே பேசுகிறவரா இருக்கிறார். அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், இட் இஸ் பிளெயின் அண்ட் சிம்பிள். பிளெயின் அண்ட் ரைட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. பிளெயின் அண்ட் சிம்பிள் ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம். அதை கர்த்தருடைய வார்த்தைகளை பாருங்க. எப்பவுமே நாம் என்ன நினைக்கிறோம்? அது நமக்கு எட்டாதது, நமக்கு விளங்காதது, நம்ம புத்திக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை புத்தி உள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு அது ரொம்ப பிளைனா இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பிளைனா இருக்குதுங்க? இதுல ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பிளைனா இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது, சரியாகவும் இருக்கிறது, சிம்பிளாக இருக்கிறது, யதார்த்தமாக இருக்கிறது, சாதாரணமாக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை விட மேலானவைகள். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரம் அவருடைய வழிகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய வழியை அப்போ விட்டுருவோம். நமக்கு விளங்கவே விளங்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக விளங்கக்கூடிய ஒன்று. தெளிவாக ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளலாம். யதார்த்தமாய், சிம்பிளாய், எளிதாய் ஒவ்வொருவரும் புரிந்து கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய வார்த்தை எளிதாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ள முடியும் என்று? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை முதல்ல விசுவாசிங்க. அதை தெளிவாகவும் எளிதாகவும் விளங்கிக் கொள்ள முடியும். அதுல ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது. காம்ப்ளிகேஷனே கிடையாது. அல்ல, அது எந்த விதமான குழப்படியும் கிடையாது. அது தெளிவாகவும் எளிதாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை தெளிவா விளங்கி கொண்டு அதை தெளிவா பிரசங்கிக்க வேண்டும். அதை தெளிவா விளங்கி கொண்டு தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். அது யதார்த்தமாக விளங்கிக் கொள்ளக்கூடியவை, எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. பாருங்கள், அநேக வருஷத்துக்கு முன்னாக பைபிள் காலேஜில் படிக்கும் போது பிரசங்கிப்பது எப்படி என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள். பல காரியங்களை அதில் கற்றுக்கொண்டோம். அதில் போய் அந்த பிரசங்கிப்பது எப்படின்ற அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ். ஏன்னா நான் நினச்சேன் இது இங்கே தான் கற்றுத்தர போகிறாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ தான் நம்ம கற்றுக்க போகிறோம்னு நினச்சி எப்படி பிரசங்கிக்கிறது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இறங்கினேன். அதில் கடைசியில் பார்த்தா எப்படி பிரசங்கிப்பதுன்ற கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, என்ன சொல்லுதுன்றதை கற்றுக்கணும் முதல்ல. ஹலோ, பிரசங்கிப்பது என்பது எப்படி பிரசங்கிப்பது என்பதல்ல. சிலர் நினைச்சுக்கிறாங்க எப்படி பிரசங்கிப்பது, எப்படி கையை காமிக்கிறது, எப்படி காலை காமிக்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியம்தான்.
சிலர் எத்தனை பேர் பரலோகம் போக வேண்டும் அப்படின்னுவாங்க. பரலோகம் இங்கே இல்லை, அங்கே இருக்குது. கையை கரெக்டாகவும் காமிக்கணும் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதுதான். சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதுல எல்லாம் விஷயம். பிரசங்கிப்பது என்பது எப்படி பிரசங்கிப்பது, எந்த மாதிரி சத்தம். சிலர் மேடையில் 5 நிமிஷத்துக்கு முன்னால பேசியிருப்பீங்க, நல்லா பேசிடுவோம். மேடையில் ஏறணும்னு சத்தமே மாறிடும், அவங்க துணியே மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறது என்ன, 5 நிமிஷத்துக்கு முன்னால தானே பார்த்தேன், வேற திடீர்னு வியாதி கீதி வந்துருச்சா? ஒரு மாதிரி ஆழமான தொண்டையில பேசுறாரு. இல்லைங்க, மேடையில் ஏறினா அப்படிதாங்க. மேடையில் ஏறினா மூச்சு வாங்கிடும். மேடையில் ஏறினா ஒரு மாதிரி ஊன்னுவாங்க. ரொம்ப ஆழமான தொண்டையில பேசி ரொம்ப வாய அதிகமா பொளந்து. அது எங்க இருந்து வருதுன்னா, எப்படி பிரசங்கிக்க வேணும் என்று கத்துக்கிறாங்க. எப்படி நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நான் கத்து பார்த்தேன். அதை கற்றுக்கொள்ள எனக்கு ஒண்ணு விளங்குச்சு. எப்படி பிரசங்கிக்கிறது என்று பெரிய காரியம் கிடையவே கிடையாது. இந்த வார்த்தை என்ன சொல்லுது அதை முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இன்னொருத்தர் பேசினா எப்படி பேசுவோம் அதை போல பேச வேண்டியதான். நம்ம எப்போ நம்ம ஆழமான தொண்டையில பேச வேண்டியதில்லை, எந்திரிச்சு நின்று இப்படி நின்னுக்க வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு ஜோடனை பண்ண வேண்டியதில்லை. எப்பொழுதும் நாம் எப்படி பேசுகிறோமோ எப்படி சொல்லுகிறோமோ அப்படி சொன்னால் போதும். முக்கியமான காரியம் என்ன, இதுல என்ன சொல்லி இருக்கிறது என்றதை விளங்கிக்கணுமே ஒழிய எப்படி அதை பிரசங்கிக்க வேண்டும் என்று விளங்கிக்க வேண்டியதில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது என்று விளங்கி கொண்டால் அதை தெளிவாக பிரசங்கிக்கலாம். அது தெளிவாக விளங்கக்கூடிய காரியம். அதுக்கு ஆழமான தொண்டையை கொடுத்து அதுக்கு பெரிய ஜோடன் எல்லாம் பண்ணும்போது அது விளங்காம போயிடுது. நம்ம எப்படி பிரசங்கிக்க வேணும் என்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தும் போது என்ன பிரசங்கிக்க வேணும்ன்றதை விட்டுறோம். இது தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியம், யதார்த்தமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. 10ஆம் வசனம், வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இப்ப 10ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதாகவும் முக்கியம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. இன்றைக்கு பிரசங்கமே அதுதான். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானதாகவும் விலையேற பெற்றதாகவும் விலை மதிக்கப்பட முடியாததாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God's word is more important and more valuable than anything else in the world. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் விலை மதிப்பு பெற்றது. அது எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமானதாக இருக்கிறது. 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். வெள்ளியை பார்க்கிலும் பசும் பொன்னை பார்க்கிலும் என்று சொன்ன உடனே பாருங்க, வெள்ளி கூடாது பொன் கூடாது என்று சொல்வார்கள். கிடையாது. அங்க என்ன சொல்லுகிறது? இவைகளை காட்டிலும் வேத வசனமானது மிகவும் விலையேற பெற்றது, மிகவும் உயர்ந்தது, அது மிகவும் முக்கியமானது. வெள்ளியும் பசும் பொன்னையும் தேடி போகிறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேடி போக வேண்டும் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேட வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெள்ளியும் பொன்னும் இருந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் கூட அதை உபயோகப்படுத்துறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தரிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இருக்குதுன்னு? நிறைய இருக்குது. நிறைய இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணாரு, கடகடன் தெருவை போடியான்ட்டார். இல்ல, தங்கத்திலேயே தெருவை போட சொல்லிட்டார். தங்கத்தை தெரு போடுறதுக்கு உபயோகப்படுத்துறாரு. அதுக்கு என்ன மாதிரி ரோலிங் மிஷின் உபயோகப்படுத்துறாங்கன்னு தெரியல, எதை வச்சு ரோல் பண்ணி எப்படி போடுவாங்கன்னு தெரியல. தங்கத்துல தெரு போடுறாரு, அங்க பரலோகத்துல உபயோகப்படுத்திக்கிறார். தங்கம் இருக்குது, நிறைய இருக்குது, போடு தெருவேன்னார். டைமண்ட்ஸ் முத்துக்களை எப்படி உபயோகப்படுத்துறாரு? கதவு பண்றதுக்கு முத்துக்களை உபயோகப்படுத்திக்கான்ட்டார். கதவுகள் எல்லாம் முத்துக்கள்ல செய்யப்பட்டிருக்கிறது, தெருவெல்லாம் தங்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. தங்கமும் வெள்ளியும் பொன்னும் முத்துக்களும் இருப்பது தவறல்ல. கர்த்தரிடத்துல நிறைய இருக்குது, அது ஏராளமா இருக்குது. நீங்க கொஞ்சம் வச்சிருக்கிறதுல தவறே கிடையாது. ஆனா அதுக்கு அலைய வேண்டாம், அதை தொடர்ந்து ஓட வேண்டாம், அதுல மனதை பறி கொடுக்க வேண்டாம், அதற்காக வாழ வேண்டாம், அதே பொழப்பாக இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை அவைகளை காட்டிலும் மேலானதா இருக்கிறது. இருக்குதா? மாட்டிக்கிட்டோம், இல்ல பீரோல வச்சுக்கிட்டோம், என்னமோ பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் சொன்னாங்க, ஐயோ அவங்க வீட்டுல வாட்டர் டேப்ல வச்சிருக்கிறாங்க, அந்த திருப்புறது கூட தங்கமாங்க. ஏதோ இருந்துட்டு போறீங்க, என்னத்தையே திருப்பிட்டு போறாரு, என்னத்தையே வச்சுட்டு போறாரு. அதுக்காக அலையாம இருந்தா சரி, அது பின்னால போகாம இருந்தா சரி, அது பெரிதல்ல. இருதயம் கர்த்தரிடத்துல இருந்தால், அவருடைய வார்த்தையில் இருந்தால், அதுதான் முக்கியமானது. எத்தனை பேருக்கு வழங்குது? எல்லாம் ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தரே உபயோகப்படுத்துகிறார், தங்கத்தையும் வெள்ளியும் பொன்னையும் முத்துக்களையும் உபயோகப்படுத்துகிறார்.
உபயோகத்துக்கு அது உதவுது. ஆனால் அதில மனதை நாம் பறிய கொடுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மேலாக மதிக்க வேண்டும். தங்கத்தையும் வெள்ளியும் பொன்னையும் முத்துக்களை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதம் மிக உயர்ந்ததாய் இருக்கிறது, விலை மதிப்பற்றதாய் இருக்கிறது, அது விலை மதிக்கப்பட முடியாததாய் இருக்கிறது. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அது சத்தமிட்டு கூப்பிடும் போது அங்கு இருங்கள். பேதைகளும் மூடர்களும் மனுஷர்களும் மனுபுத்திரர்களும் வயோதிபர்களும் வாலிபர்களும் கவனியுங்கள், கேளுங்கள். வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தருடைய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்கள், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தை அங்கீகரியுங்கள். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரிதாக நினைக்கிறீர்கள்? வெள்ளியும் பொன்னை காட்டிலும் மேலாக எண்ணுகிறீர்களா? 11 முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல.